1935 ஜனவரி 2ஆம் தேதி மதியானம் 1:20 மணிக்கு அமெரிக்காவோட டவுன் டவுன் கன்சாஸ் சிட்டியில் பிரசிடென்ட் ஹோட்டல் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு ஒரு நபர் வராரு ரூம் புக் பண்ணுறதுக்காக. வந்த நபர்கிட்ட ஒரு லக்கேஜ் கூட கிடையாது. அவர் உள்ளே வந்ததுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து, குறிப்பாக ரூம் பாய்ஸ்லாம் பார்த்து, இங்கே எவ்வளோ வாடகை, ஒரு ரூமில் ஒரு நாள் தங்குறதா இருந்தால் எவ்வளோ வாடகை, பக்கத்து ஹோட்டல்ஸில் எந்த அளவு வாடகை இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு புக் பண்ண போகும்போது, எனக்கு மேல் மாடியில் தனியாக ஒதுக்குப்புறமாக ரூமை கொடுத்துருங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸு இருக்கக்கூடாதுன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. அவரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரூம் அவருக்காக அலாட் பண்ணப்பட்டுச்சு. இவர் அந்த ரூமை புக் பண்ணும்போது ரோலண்டி ஓவன் தன்னோட பெயரை குறிப்பிட்டிருந்தாரு. அந்த ஹோட்டலோட 10வது ஃப்ளோரில் 1046வது எண் ரூம் இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவர் உள்ளே போய் தங்குறவர் எப்போ வெளியே போகிறாரு எப்போ உள்ளே வராருன்னு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஊழியர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு மர்மம் நிறைந்த ஒரு நபராக தான் அந்த ஹோட்டலில் இவர் உலா வந்திருக்காரு. இவருக்கு பக்கத்து ரூம்களில் தங்கியிருந்த எல்லாருமே நள்ளிரவில் தான் அதிகமாக அந்த ரூமுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பகலில் அங்கே சுத்தமாக ஆட்களே இல்லாமல் இருந்திருக்கு. இது அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாருமே பார்த்துட்டு, இந்த ஒரு நபர் வந்ததுக்கு பிறகுதான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் விசித்திரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு உணர்றாங்க. இவர் ரூமை புக் பண்ணி உள்ளே தங்க ஆரம்பிச்சார்ல, அதுலேருந்து கரெக்டாக 6வது நாளில் ஓவன் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். விசாரணை பண்ணி பார்த்தப்போ தான் தெரியுது, யாருமே எதிர்பார்க்காத பல தகவல்கள் ஒன்று வெளியே வந்துச்சு. ஓவன் ரூமை எடுத்திருந்த 2வது நாள், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு அந்த ஹோட்டலில் கிளீனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த மேரின்ற ஊழியர் இவரோட ரூமை கிளீன் பண்ணுறதுக்காக மேலே போகிறாங்க. மேலே போனவங்க கதவை தட்டுறாங்க. அப்போ கதவு உட்பக்கமாக தாளிட்டு இருந்துச்சு. அவங்க ரொம்ப நேரமாக தட்டிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க, சார் இது போல் சர்வீஸ்க்கு வந்திருக்கேன், ரூமை தரங்கன்னு சொல்லிட்டு. அவர் உள்ளே இருந்தபடியே குரல் கொடுத்தாரு, இப்போ வேணாம் அப்புறமா வாங்க அப்படின்னு அவர் சொல்லவே இவங்க அங்கேருந்து கிளம்பி கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போயிட்டு ரூமை திறக்கிறாங்க. உள்ளே அவர் இருட்டுங்க, முற்றுமுழுதா இருட்டா இருக்கு. அங்க ஜன்னல்ல இருந்து மெல்லிசா ஒளி வர இடத்துல இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மேரி அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கு. அந்த பயத்தோடவே அந்த இடத்த முற்றுமுழுதா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்த டவல் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேரி வெளியே கிளம்புறப்போ ஓவன் சொல்லியிருக்காரு, கதவை மூட வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக இங்க வந்துகிட்டு இருக்காருன்னு. இவங்களும் சரி சார்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க, கதவை அடைக்காம. கரெக்டாக 4 மணி நேரம் கழிச்சு மேரி திரும்ப ஓவனோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவன் அவரோட மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு கிளம்புறவங்க எந்த அளவு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே அளவு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஆனால் அவர் வெளியே கிளம்பல, அங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இதில் இவங்க கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு ஒவ்வொரு டவலாக எடுத்து மாற்ற ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அந்த இடத்துல ஒரு காகித துண்டு ஒன்று பார்த்துருக்காங்க. அதில் டான், நான் இன்னும் 15 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஓவன் வெளியே இருக்கிற ஒரு நபருக்கு மெசேஜ் கொடுக்கறதா இருந்தால் அவர் வேற விஷயங்களை கையாண்டிருக்கலாம். ஆனால் துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருக்குன்னா அப்போ யாரோ ஒருத்தர் இவரோட ரூமுக்கு வந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் டான், நான் 15 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு வெளிநபர் உள்ளே வந்து எழுதிட்டு போகிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு அவங்க குழம்பியிருக்காங்க. அந்த குழப்பத்தோடைய மனசில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை அங்கே தூக்கி போட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஜனவரி 4ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு மேரி திரும்ப ஓவனோட ரூம் பக்கம் போகிறாங்க. அந்த பக்கம் போனப்போ உள்ளே இருந்து 2 பேர் பேசுகிற சத்தம் வெளியே கேட்டிருக்கு. அந்த பேசுகிற சத்தம் கொஞ்சம் சண்டை போடுற தொழில இருந்திருக்கு. சரி, உள்ளே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டி இவங்களுக்கு எழுது. சரின்னு கதவை திறக்க முற்பட்டிருக்காங்க. ஆனால் கதவு உள்ளே பூட்டப்பட்டிருந்துச்சு. இவங்களால எதுவும் பண்ண முடியல, திரும்பிட்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் அலைஞ்சு பார்த்துட்டு திரும்பி கீழே வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு மனசு கேட்காம திரும்ப மேலே போயிட்டு ஓவன் ரூமை இந்த மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு இவங்க திறந்திருக்காங்க. திறந்து உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு இருட்டில் ஓவன் தனியாக உட்காந்துட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு திரும்பவும் ஷாக்கான மேரி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் முதல்ல பேசலை. அவங்க சரி நம்மளை கண்டுக்க மாட்டார் சொல்லிட்டு பெருக்கிற வேலையை திரும்பவும் ஆரம்பித்தாங்க. அவங்க பெருக்கிக்கிட்டு இருக்கும் போதே ஓவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுத்து பேசின ஓவன், டான் எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், நீங்கள் மட்டும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாருங்க. இவங்களுக்கு ஒரே குழப்பம், நம்ம வந்ததுலேருந்து இந்த ஒரு நபரை மட்டும் தான் இந்த ரூம்குள்ளே பார்க்குறோம். ஆனால் நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்போ 2-3 பேர் பேசுகிற மாதிரி சத்தங்கள் நம்ம கேட்குது. இவரும் அடிக்கடி ஃபோன் பண்ணி யாருக்கோ பேசுகிறாரு, யாரோ துண்டு சீட்டு மாதிரி இங்கே வச்சுட்டு போகிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்னு அவங்க குழப்பத்தோட உச்சிக்கே போகிறாங்க. அதே குழப்பத்தோடு அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. அதே நாளில் மேரி திரும்ப ஓவனோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ரூம் வெளியே பூட்டப்பட்டிருந்துச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருச்சு. நான் கிளம்புறப்போ ரூமை பூட்டல, ஓவன் வெளியே கிளம்புற மாதிரி இருந்தால் ரூமை பூட்டி இருக்கணும். ஆனால் அவர் வெளியே போல உள்ளதாக இருக்காரு. அப்போ வேற யார் இந்த ரூமை பூட்டினது அப்படின்ற குழப்பத்திலேயே அவங்க கதவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு தட்ட ஆரம்பித்தாங்க. உள்ளே இருந்து ஓவன் திறக்க சொல்லவே இவங்க அந்த கீயை போட்டு திறக்கிறாங்க. உள்ளே இவங்க போகிறாங்க. இவங்க பெருக்கிட்டு இருக்கிறத ஓவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்களே முறைச்சி பார்த்துருக்காரு.
பார்த்தவர் அப்பதான் முறையா மேரி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஹோட்டல்ல எவ்வளோ வாடகை, இந்த ஹோட்டலுக்கு யார் இன்சார்ஜ், இந்த ஹோட்டல்ல எத்தனை பேர் ஒரு நாளைக்கு தங்கிட்டு போவாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. முறையா ஓவன் தாங்கிட்ட சகஜமா பேசுற விஷயத்த மேரி ரொம்ப சந்தோஷமா பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, 1046ஆம் எண் ரூமுக்குள்ள, இதை பத்தி வெளியே சொல்றதுக்கும் தயக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் மேரி திரும்பவும் ரூமை கிளீன் பண்ண மேலே போறாங்க. அப்ப வெளியே இருந்து கதவை தட்டியபடியே, நான் உங்களோட டவல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன், புது டவல் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறேன், கதவை தரங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்ள இருந்து ஓவனோட வாய்ஸ் கேட்கல, வேற ஒரு அழுத்தமான குரல் ஒன்று வெளியே கேட்குது. இங்க ஆல்ரெடி போதுமான டவல்ஸ்லாம் இருக்கு, நீங்க கிளம்பலான்னு உள்ள இருந்து அந்த குரல் வருது. இது மேரிக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துருச்சு. புதுசா உள்ள இருந்து இந்த குரல் வருதுன்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த பயத்தோடவே கீழே போறாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மேரி போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள். இது ஒருத்தர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் மட்டுமே இவ்வளவு விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அடுத்ததா போலீசார் 2 முக்கியமானவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த 2 பேர் யார் யாருன்னா, அந்த ஹோட்டல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு ரூமை புக் பண்ணியிருந்தவங்க. இந்த 2 பேர்கிட்டையும் போலீசார் விசாரணை மேற்கொள்றாங்க. அவங்களும் பயங்கரமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின முதல் கெஸ்டோட பேரு ஜீன். இவங்க அவங்களோட காதலனை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. 1048ஆம் நம்பர் ரூம்ல இவங்க தங்கியிருந்தாங்க. இது ஓவன் தங்கியிருந்தாருலங்க 1046ஆம் நம்பர் ரூம், அதுக்கு வலது புறத்துல ரொம்ப நெருக்கமா இருந்த ரூம். இவங்க அடிக்கடி அந்த இடத்துல அதிகமான சத்தங்களை கேட்டிருக்காங்க. ஓவன் ரூம்ல இருந்து சண்டை போடுற மாதிரி நிறைய சத்தங்கள் இவங்களுக்கு கேட்டிருக்கு. இவங்க அடிக்கடி வெளியே வந்து ரூமை தட்டி பார்த்தாலும் திறக்க மாட்டாங்களா உள்ள. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க போலீஸ்ல சொன்னாங்க. ஏதோ குடும்ப சண்டையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க விட்டுட்டாங்களா ஜீன். இந்த விஷயத்த அவங்க அப்பவே ஹோட்டல் நிர்வாகத்திட்ட சொல்லியிருந்தா ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகு போலீசார் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போறப்பதான் ஜீன் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணாங்க. முதல் கெஸ்ட் வாக்குமூலம் பார்த்துட்டோம். 2வது கெஸ்ட், இவங்க பேரு பெல்ஹோம். இவங்க ஒரு கால்கேர்ள். இவங்க அதே ஹோட்டல்ல 1026ஆம் எண் ரூம்ல இவங்களுக்கான கஸ்டமர் வெயிட் பண்ற விஷயம் தெரிஞ்சு இவங்க அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட ரூம்ல அந்த கஸ்டமர் இல்ல. இவரை தேடி அந்த ஹோட்டல் முழுக்கவே அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் ஓவன் தங்கியிருந்தார்ல 1046ஆம் எண் ரூம், அதை தாண்டியும் போறாங்க. இப்படி ஒரு வழியா அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இந்த 1026ஆம் எண் ரூமுக்கு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க அவங்க நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல ஹோட்டல் போன் ஆபரேட்டர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது, யாரு பெல்லுக்கு. இது போல ஓவன்ற ஒரு நபர் 1046ஆம் எண் ரூம்ல தங்கி இருக்காரு, அந்த ரூம்ல இருக்க போன் ஒர்க் ஆக மாட்டேது, என்னன்னு தெரியல, உங்களால போய் பார்க்க முடியுமான்னு அங்கிருந்து கேட்கறாங்க. இவங்க பெல்லும் சரி நான் போய் பார்க்கறேன்னு தைரியமா வெளியே வராங்க. அந்த நேரத்துல 1046ஆம் எண் டோர் இருக்குல்லங்க, அதுக்கு மேல டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு போர்டு மாட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்தவங்க கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாங்க, நாம உள்ள போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அந்த போர்டு தொங்குறது மட்டும் கிடையாது, கதவும் பூட்டு போடப்பட்டிருக்கு. இவங்க வெளியே நின்றபடியே திரும்ப 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 தட்ட ஆரம்பிச்சு இது போல உள்ள விடுங்க, நான் வரணும் பேசணும்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருந்து ஒரே ஒரு வாய்ஸ், உள்ள வாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் வருது. இவங்க என்ன சொல்றாங்க, இது போல கதவு பூட்டி இருக்க நான் எப்படி வர முடியும், திறங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு உள்ள இருந்து எந்த வாய்ஸுமே வெளியே வரல. கொஞ்ச நேரம் ஸ்டன்னா நின்றுகிட்டு இருந்த பெல் அப்படியே திரும்பி அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே திரும்பவும் ஃபோன் ஆப்ரேட்டர் பெல்லுக்கு ஃபோன் பண்ணுறாரு. திரும்பவும் ஓவனோட ரூமை போய் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. திரும்பவும் ஃபோன் ஒர்க் ஆகலைங்க, நீங்கள் போய் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் இது போல் போனேன், ஆனால் தட்டினேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நான் வந்துட்டேன், அவர் திறக்க மாட்டார்னு இவங்க சொன்னாங்க. ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதால பெல் திரும்பவும் அதே ரூமுக்கு போகிறாங்க. இந்த வாட்டி கையில் மாஸ்டர் கீயை கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே வாங்கி அந்த மாஸ்டர் கீயை போட்டு ஓவனோட ரூமை திறந்துட்டாங்க. திறந்து உள்ளே போய் பார்த்தா ஓவன் நிர்வாணமாக படுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி போதையில் இருப்பார் நினச்சிக்கிட்டு அங்கே ஃபோன் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தாங்க. ஓவனோட படுக்கைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அந்த ஃபோனோட ரிசீவர் கீழே இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க ரிசீவர் எடுத்து ஃபோனுக்கு மேலே வச்சுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. நாம் ஃபோனை சரி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு பெல் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அதே ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட இருந்து இன்னொரு கால் இவங்களுக்கு வருது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்க மேடம் தெரியுது, ஆனால் திரும்ப அந்த ரூமில் இருக்க ஃபோன் ஒர்க் ஆக மாட்டுது, கடைசியாக எங்களுக்கா ஒரே ஒரு தடவை போய் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. பெல்லும் ஓகே இதுதான் கடைசி, என்னை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூம்லேருந்து எழுந்து வெளியே வந்து 1046ஆம் எண் ரூமுக்கு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, பாத்ரூமில் ரத்தம் சொட்ட சொட்ட ஓவன் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அந்த பாத்ரூம் கதவு திறந்திருக்கு, சுவர்கள் முழுக்கவும் ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க அரண்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம.
உடனே இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எடுத்ததும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஹோட்டலையே சொல்லியிருந்தாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஓவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகப்பட்ட சில நிமிஷங்கள்லேயே அவர் இறந்துட்டாரு. ஓவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆடி போகிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரணமாக கொலை செய்யப்படலை, இவ்வளோ நாட்கள் அந்த ஹோட்டலில் சித்திரவதை பண்ணப்பட்டிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. ஓவனோட கழுத்து, கைகள், கால்கள், வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி எல்லா இடத்துலையும் கத்தியால் பயங்கரமாக போட்டு குத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவரோட நுரையீரல் பகுதி கத்தியால் குத்தி கிழிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ கொடூரமாக ஒருத்தரை கொண்டு இருக்காங்கன்னா இவங்களோட மோட்டோ என்ன? இதை தேடி அலையிற படலத்தை போலீஸார் கையில் எடுத்தாங்க. இந்த நேரத்தில் தான் போலீஸாருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓவன் உள்ள ரூமில் இருக்கும் போதே சித்திரவதை பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அவர் ரிசீவரை எடுத்திருக்கலாம். ஆனால் காயங்கள் உடம்புல ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்ததால் அவரால் ஃபோனை தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். இதனால தான் ரிசீவர் கீழே விழுந்திருக்கலாம்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. ஆனால் அடுத்தடுத்து பெல்லு உள்ளே வந்தாங்களே, அவங்களால எதுக்காக காயத்தை பார்க்க முடியல? இந்த ஒரு கேள்வியும் போலீஸார் மனசில் வந்துச்சு. இந்த கேஸில் போலீஸாரால் எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சிங்க. அடுத்தபடியாக துப்பறிவாளர்கள் உள்ளே வர வைக்கப்படுறாங்க. அவங்க அந்த ரூம் முழுக்கவே அலசி ஆராய்ஞ்சி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரூமில் ஒரு பொட்டு துணி கூட கிடையாது. ஓவனுக்கு சொந்தமாக ஒரு பொட்டு துணி இல்லை. ஹோட்டலில் தங்குறதா இருந்தால் அங்கே சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட்லாம் கொடுப்பாங்களே, இது போல் ஒரு பொருள் கூட உள்ளே இல்லை. இவர் எந்த பொருளும் கொண்டு வரல. அட் த சேம் டைம் ஹோட்டல் கொடுத்த ஒரு பொருள் கூட உள்ளே இல்லை. கொலை செய்ய ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும்ல, அப்பேற்பட்ட ஆயுதமும் உள்ளே கண்டுபிடிக்கப்படலை. இதுக்கெல்லாம் மேலே ஓவன் அப்படின்ற பெயரை போலியான பெயர்னும் அப்போ வந்திருந்த துப்பறிவாளர்கள் தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அதே அறைக்குள்ள சின்ன சின்ன சைஸில் கை ரேகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கொலை பண்ணுறவங்க குள்ளர்களாக வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை சின்ன பசங்க யாராவது இந்த அளவு முரட்டுத்தனமாக கொலை பண்ணியிருப்பாங்களா? சின்ன சின்ன கை ரேகைகள் உள்ளே இருக்குன்னா அப்போ யார் இந்த ரூமுக்குள்ளே வந்து போயிருப்பா? இப்படின்னு ஒட்டுமொத்த துப்பறிவாளர்களே ஆடி போயிட்டாங்க. இவங்களோட விசாரணை உச்சகடத்தை எட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. ஓவன் அப்படின்ற நபர் அமெரிக்காவில் வாழ்ந்ததற்கு எந்த விதமான சான்றுமே இல்லை. அப்படி ஒரு நபர் அங்கே வாழவே இல்லையா? அது மட்டும் இல்லை, ஓவன் அப்படின்ற நபர் காணாமல் போயிருந்தாருன்னா அவரை தேடி யாராவது ஒருத்தராச்சும் வந்திருக்கணும், புகார் அளிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு புகார் கூட அங்கே இருக்க போலீஸ் நிலையங்களில் பதிவு பண்ணப்படலை. ஸோ இதுலேயே போலீஸார் உச்சகட்ட குழப்பத்தில் ஆழ்ந்துட்டாங்க. இந்த ஓவன் அப்படின்ற பெயரே முதல்ல உண்மையா போலியா? வேற யாரோ ஒருத்தர் பெயரை ஒரு நபர் தாங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காருன்னா இதோட மோட்டோ என்ன அப்படின்னு அடுத்த கட்ட குழப்பத்துக்கு போயிட்டாங்க. குழப்பம் உச்சகட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் துப்பறிவாளர்களுக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. இந்த பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு எதிர்க்க இன்னொரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு யூஜின் கே ஸ்காட் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ரூமை புக் பண்ணியிருக்காரு. அவரும் அங்கே தங்கியிருக்காரு. அவருக்கும் இது போல நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நபரோட பெயரை வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த யூஜின்ற பேரு கூட ஃபேக்கு தான், அது ஒரிஜினல் கிடையாது. ஓவன் ரூமை புக் பண்ணியிருந்தது ஜனவரி 2ஆம் தேதி, யூஜின் ரூமை புக் பண்ணியிருந்தது ஜனவரி 1ஆம் தேதி. ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கிறது, இந்த போலியான பெயர். அதுவும் பக்கத்து ஹோட்டலை எடுத்து தங்கியிருக்காங்க. இது எதுக்காக? அடுத்த கட்டமாக இந்த குழப்பத்துக்கோ போலீஸாரால் விடையை கண்டுபிடிக்க முடியல. இந்த வழக்கு விசாரணை போய்கிட்டே இருக்கு. ஒரு சில மாதங்களும் கிடக்குது. இந்த பாடியை இவங்கள எவ்வளோ நாள் தான் கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க? சரி, இது வரைக்கும் யாரும் ரிலேட்டிவ்ஸ் வரலன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு லெட்டரை எழுதிட்டு இறுதிச் சடங்குகள் எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை செஞ்சுட்டு ஓவனை புதைச்சிடுறாங்க. இந்த கேஸ் ஃபைல 3 லெவலுக்கே போயிடுச்சுங்க. இதுக்கு அப்புறம் தான் யாரை எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அரங்கேறுது. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு ஒக்லே3 அப்படின்ற ஒரு லேடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க. இது போல் என்னோட பையனை பல வருஷங்களாக காணோம், நானே எங்கெங்கே தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன், இந்த ஸ்டேஷன் தான் பேலன்ஸ் இருந்துச்சு, நான் இங்கேயே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஓவனோட ஒட்டுமொத்த புகைப்படத்தை இவங்களை காட்டலாம், இவங்களோட மகனா மேபி அவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை காட்டுறாங்க. காட்டினது இவங்க அரண்டாங்க பார்த்துட்டு, இது என்னோட பையன் தான், ஆனால் இவனோட பெயர் ஓவன் கிடையாது, ஆர்டெமிஸ் ஒக்லே3, இதுதான் இவனோட பெயர்னு அவங்க ஒரு புதிய கதையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே என்னடா ஒரு வருஷம் கழித்து திரும்ப அந்த கேஸ் நம்ம தோண்டி எடுக்கிறோமோ அப்படின்ற அச்சம் அவங்கள ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்காக போலீஸ்க்கு இந்த அச்சம் வந்துச்சு தெரியுமா? இந்த ஒக்லே3 என்னென்ன அடையாளங்கள்லாம் தன்னோட மகனுக்கு இருக்கும்னு சொன்னாங்களோ அதில் ஒரு அடையாளம் கூட இறந்து போனார் பாருங்க ஓவன்னு சொல்லப்படுறவர், அவரோட உடம்புல இல்லை. போலீஸாருக்கு உடனே சந்தேகம், ஏதோ ஒரு லேடி வராங்க மகன்னு சொல்கிறாங்க, ஆனால் அடையாளம் சொன்னால் ஒரு அடையாளம் கூட உடம்புல இல்லை, இவங்க எதுக்கு வந்து போய் சொல்லலாம் வாலண்டியராக இப்படின்னு அவங்க இன்னொரு உச்சகட்ட குழப்பத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒக்லே3 லேடி கிட்ட போலீஸ் சொல்லி அமிச்சிட்டாங்க, இல்லை இது உங்களோட பையன் கிடையாது, நீங்கள் கிளம்புங்கன்னு. அவங்க அழுதுட்டு இருக்கும் போதே இவங்க துரத்தி விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு பல பேர் தங்களோட உறவினர்களை காணோம், நண்பர்களை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கெல்லாம் ஓவனோட ஃபோட்டோவை பார்க்க வந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தாங்க, தடயங்களை சொன்னாங்க, ஆனால் ஒன்று கூட இவரோட பாடி கூட மேட்ச் ஆகலை. வந்தவங்க எல்லாருமே ஏமாற்றத்தோடு தான் திரும்பி போனாங்க.
இப்போ வரைக்கும் அந்த ஓவன் அப்படின்ற பெயர் எதுக்காக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு? அந்த பெயருக்கான உண்மையான பர்சன் யாரு? ஹோட்டலில் இந்த அளவு கொலைகள் நடக்கிறதுக்கு யார் காரணம்? குறிப்பிட்ட லேடி வந்து எதுக்காக தன்னோட மகன்னு சொல்லணும்? இவங்களை தாண்டி இன்னும் பல பேரை வந்து எதுக்கு அந்த பிணத்துக்கு சொந்தம் கொண்டாடணும்? இப்படி பல கேள்விகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இப்போ வரைக்கும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. 1046 இந்த ரூம் நம்பரை இதுக்கப்புறம் வாழ்நாளில் நானும் மறக்க மாட்டேன், மக்கள் நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.